நீதித் தலைவர்கள் நூல் அதிகாரம் 12. எப்ராயிம் மக்கள் ஒன்று திரண்டு சாப்போனை கடந்து சென்று இப்தாவிடம், எங்களை உம்முடன் செல்ல அழைக்காமல் நீர் ஏன் அம்மோனியருடன் போர் புரியச் சென்றீர் என்று கேட்டனர். உமக்கு எதிராக நாங்கள் உம் வீட்டை நெருப்பில் எரிப்போம் என்றனர். இப்தா அவர்களிடம், அம்மோனியருடன் எனக்கும் என் மக்களுக்கும் பெரும் சச்சரவு ஏற்பட்ட போது நான் உங்களை உதவிக்கு அழைத்தேன். நீங்கள் என்னை அவர்கள் கையிலிருந்து விடுவிக்கவில்லை. நீங்கள் என்னை விடுவிக்க வரவில்லை என கண்டு நான் உயிரை கையில் பிடித்துக்கொண்டு அம்மோனியரிடம் சென்றேன். ஆண்டவர் அவர்களை என் கையில் ஒப்புவித்தார். இப்படி இருக்க இன்று நீங்கள் என்னோடு சண்டையிடவா வருகின்றீர்கள் என்று கேட்டார். இப்தா கிளையாதின் எல்லா ஆள்களையும் ஒன்று திரட்டி எப்ராயிமுக்கு எதிராக போரிட்டார். கிளையாதியர் எப்ராயிம் மக்களை கொன்றனர். ஏனெனில் அவர்கள், கிளையாதியரே, எப்ராயிமுக்கும் மனாசேக்கும் இடையில் வாழும் நீங்கள் எப்ராயிமிலிருந்து தப்பி ஓடி வந்தவர்கள் என்று பழித்துரைத்திருந்தனர். கிளையாதியர் எப்ராயிமுக்கு உரிய யோர்தானின் தொங்கு பாலங்களை கைப்பற்றி கொண்டனர். எப்ராயிமிலிருந்து தப்பி ஓடி வந்தவர்களுள் ஒருவன், நான் கடந்து செல்கிறேன் என்று சொன்னால், கிளையாதியர் அவனிடம், நீ எப்ராயிமை சார்ந்தவனா என்று கேட்பர். அவன் இல்லை எனச் சொன்னால் அவர்கள் அவனிடம், ஷிபோலத்து என்று சொல் என்பர். அவன் சிபோலத்து என்பான். அவ்வார்த்தையை அவனால் சரியாக உச்சரிக்க முடியாது. உடனே அவர்கள் அவனை பிடித்து யோர்தானின் வழித்தடங்களில் கொல்வர். இவ்வாறு அவர்கள் எப்ராயிம் மக்களில் 42,000 பேரை கொன்றனர். இப்தா 6 ஆண்டுகள் இஸ்ராயேலில் நீதித் தலைவராக விளங்கினார். கிளையாதை சார்ந்த இப்தா இறந்து கிளையாதின் நகர் ஒன்றில் அடக்கம் செய்யப்பட்டார். அவருக்கு பின் பெத்லெகேமை சார்ந்த இப்சான் இஸ்ராயேலில் நீதித் தலைவராக விளங்கினார். அவருக்கு 30 புதல்வரும் 30 புதல்வியரும் இருந்தனர். அவர் தம் புதல்வியரை வேற்றினத்தாருக்கு மணமுடித்து வைத்தார். வேற்றினத்து பெண்கள் 30 பேரை தம் புதல்வருக்கு மணமுடித்து வைத்தார். அவர் 7 ஆண்டுகள் இஸ்ரேலில் நீதித் தலைவராக விளங்கினார். இப்சான் இறந்து பெத்லெகேமில் அடக்கம் செய்யப்பட்டார். அவருக்கு பின் செபுலோனை சார்ந்த ஏலோன் 10 ஆண்டுகள் இஸ்ரேலில் நீதித் தலைவராக விளங்கினார். செபுலோனை சார்ந்த ஏலோன் இறந்து செபுலோன் நிலப்பகுதியில் இருந்த அயலோனில் அடக்கம் செய்யப்பட்டார். அவருக்கு பின் பிராத்தோனாகிய இல்லேனின் மகன் அப்தோன் இஸ்ராயேலில் நீதித் தலைவராக விளங்கினார். அவருக்கு 40 புதல்வரும் 30 பேரன்களும் இருந்தனர். அவர்கள் 70 கோவேறு கழுதைகள் மீது சவாரி செய்தனர். அவர் 8 ஆண்டுகள் இஸ்ராயேலில் நீதித் தலைவராக விளங்கினார். பிராத்தோனாகிய இல்லேலின் மகன் அப்தோன் இறந்து அமலேக்கியரின் மலைநாட்டு எப்ராயிம் நிலப்பகுதியில் இருந்த பிராத்தோனில் அடக்கம் செய்யப்பட்டார். அன்பு உறவுகளே, இது உங்களுக்கான நேரம். இக்காணொளியில் ஒளி வடிவில் நீதித் தலைவர்கள் புத்தகம் 12ஆம் அதிகாரத்தை முழுமையாக பார்த்தும் கேட்டும் ஜெபித்தும் இருப்பீர்கள். இன்றைய இறைவார்த்தையின் அடிப்படையிலான கேள்வி: இப்தா எத்தனை ஆண்டுகள் இஸ்ரேலில் நீதித் தலைவராக விளங்கினார்? பதில்களை கமெண்ட்ஸில் பதிவு செய்யவும். இதுபோன்ற வீடியோக்களை தொடர்ந்து காண இந்த வலைத்தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யவும், மேலும் லைக் கொடுத்து எங்களை ஊக்கப்படுத்தவும். இப்பதிவுகளை மற்றவரோடு பகிர்ந்து ஷேர் செய்து நாளும் திருவிவிலியத்தின் ஒரு அதிகாரத்தை வாசிக்கவும், கேட்கவும், பார்க்கவும் நீங்கள் உதவிடலாம். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும். இறைவன் உங்களை ஆசீர்வதிக்கட்டும்.